காலை 5 மணி. பேருந்து நிலையம் இன்னும் முழுசாக விழித்திருக்கவில்லை. ஆனால் அந்த மூலையில் இருந்த சிறிய டீக்கடை மட்டும் ஏற்கனவே புகைபறக்க ஆரம்பித்துவிட்டது. தேவி, ஒரு ஸ்ட்ராங் டீ, எனக்கு சக்கரை கம்மி என்று வாடிக்கையாளர்கள் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த டீக்கடையின் உயிரே தேவி. 32 வயது, மாநிறம், நீளமான கூந்தல், எப்போதும் வேகமாக வேலை செய்யும் கைகள். கணவர் இறந்த பிறகு அந்த சிறிய டீக்கடையை தனியாக நடத்தி வந்தாள். அவளுக்கு ஒரு 8 வயது மகள் காவ்யா. தேவியின் வாழ்க்கை முழுக்க வேலைதான். காலை முதல் இரவு வரை டீ, பஜ்ஜி, வடை, அதுவே அவளின் உலகம். ஆனால் அந்த உலகம் மாற ஆரம்பித்தது. ஒரு மழைக்கால மாலையில். அன்று மாலை பேருந்து நிலையம் கூட்டமாக இருந்தது. கனமழை கொட்டி கொண்டிருந்தது. அப்போது ஒரு வெள்ளை ஜீப் வந்து டீக்கடை முன் நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் உயரமானவர், கருப்பு சட்டை, அடர்ந்த தாடி, அமைதியான கண்கள். ஒரு டீ கிடைக்குமா என்று கேட்டார். தேவி சிரித்தாள். இங்க டீ கிடைக்காத நாள் மழை பெய்யாது சார். அவர் சிரித்தார். நான் அர்ஜுன். நான் தேவி. அந்த சில வினாடி பார்வையில் இருவருக்கும் ஏதோ ஒரு புதுமையான உணர்வு தோன்றியது. அர்ஜுன் அந்த ஊருக்கு புதியவர். அருகிலிருந்த பழைய ரைஸ் மில்லை வாங்கி தொழில் ஆரம்பிக்க வந்திருந்தார். அடுத்த சில நாட்களில் அவர் தினமும் தேவியின் டீ கடைக்கு வர ஆரம்பித்தார். இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருப்பது கஷ்டமில்லையா என்று ஒரு நாள் கேட்டார். தேவி டீ ஊற்றிக்கொண்டே சிரித்தாள். வாழ்க்கை கஷ்டப்பட கற்றுக் கொடுத்த பிறகு தூக்கம் கூட பறந்து ஓடிடும் சார். அந்த வார்த்தை அர்ஜுனின் மனதை தொட்டது. ஒரு நாள் இரவு கடை மூடிவிட்டு தேவி வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள். திடீரென பின்னால் சில குடிகாரர்கள் அவளை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். டீ கடைக்காரி ரொம்ப அழகா இருக்க. தேவி பயந்து வேகமாக நடந்தாள். அந்த நேரம் ஒரு பைக் சத்தம். அர்ஜுன். அவர் உடனே பைக்கை நிறுத்தி அந்த ஆட்களை கடுமையாக பார்த்தார். இங்கிருந்து போங்க. அவரின் குரலில் இருந்த கோபத்தை பார்த்து அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். தேவி நடுங்கிக் கொண்டே நின்றாள். பயப்படாதீங்க என்றார் அர்ஜுன் மெதுவாக. அந்த இரவு முதல் தேவிக்கு அர்ஜுனின் அருகில் ஒரு பாதுகாப்பு உணர்வு தோன்றியது. நாட்கள் நகர்ந்தன. அர்ஜுன் தேவியின் மகள் காவ்யாவுடனும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தார். அங்கிள், எனக்கு சாக்லேட் வாங்கி தருவீங்களா? ஒரு சாக்லேட் மட்டுமில்ல, 2. காவ்யாவின் சிரிப்பை பார்த்து தேவி பல வருடங்களுக்கு பிறகு மனதார சிரித்தாள். ஆனால் ஊர் பேச ஆரம்பித்தது. டீ கடைக்காரி தினமும் அந்த மில் ஓனருடன் பேசுகிறாளாம். அவ வீட்டுக்கும் போறாராம். இந்த வார்த்தைகள் தேவியை மீண்டும் பயமுறுத்தின. ஒரு நாள் அவள் நேராக அர்ஜுனுடன் சொன்னாள். நம்மளை பற்றி ஊர் தப்பா பேசுது. அர்ஜுன் அமைதியாக டீ கப்பை வைத்தார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவி பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். ஏனென்றால் அவளின் மனதில் அர்ஜுனுக்கான இடம் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டிருந்தது. அந்த இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. டீக்கடை மூடிய பிறகு அர்ஜுன் மெதுவாக கேட்டார். தேவி, நீங்க வாழ்க்கை முழுக்க இப்படி தனியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த கேள்வி அவளது இதயத்தை பலமாக தட்டியது. மழை சத்தம் மட்டும் அந்த இரவை நிரப்பிக் கொண்டிருந்தது. அர்ஜுனின் கேள்வி இன்னும் தேவியின் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. தேவி, நீங்க வாழ்க்கை முழுக்க இப்படி தனியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேவி மெதுவாக கீழே பார்த்தாள். எனக்கு அந்த மாதிரி யோசிக்க உரிமையே இல்லை சார். ஏன் இல்லை? இந்த ஊர் என்னை டீ கடைக்காரின்னு தான் பார்க்கும், ஒரு பெண்ணா பார்க்காது. அர்ஜுன் அவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். நான் பார்க்கிறேன். அந்த ஒரு வரி தேவியின் இதயத்தை முழுக்க கலக்கியது.
அடுத்த சில நாட்கள் தேவி அர்ஜுனை தவிர்க்க முயன்றாள். அவர் டீ கடைக்கு வந்தாலும் அவள் அதிகம் பேசவில்லை. அதை கவனித்த அர்ஜுன் ஒரு நாள் நேராக கேட்டார், என்ன தவறு பண்ணிட்டேன்? தேவி கண்களை உயர்த்தி பார்த்தாள். நீங்க எதுவும் தவறு செய்யல சார். ஆனா நான் பயப்படுறேன். எதுக்கு பயம்? நான் யாரையாவது நம்ப ஆரம்பிச்சா கடைசியில நான் தான் கஷ்டப்படுவேன். அந்த வார்த்தையில் அவள் கடந்த காலத்தின் வலி தெரிந்தது. அன்று இரவு கடை மூடிய பிறகு அர்ஜுன் அங்கேயே அமர்ந்திருந்தார். ஒரு விஷயம் சொல்லணும் தேவி. சொல்லுங்க. நான் முன்னாடி திருமணம் பண்ணியிருந்தேன். தேவி அதிர்ச்சி அடைந்தாள். அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சில நொடிகள் அமைதி. நான் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் மூழ்கிட்டேன். குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கல. அதனால எல்லாமே உடைஞ்சிடுச்சு. அவரது குரலில் வருத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் யாரையும் மனசுக்குள்ள விடல. இப்ப வர. தேவியின் கண்கள் மெதுவாக கலங்கின. ஏனென்றால் அவளும் அதே தனிமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு ஞாயிறு மாலை காவ்யாவை அருகிலிருந்த திருவிழாவிற்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். பல வருடங்களுக்கு பிறகு தேவி மனதார சிரித்தாள். காவ்யா ராட்டினத்தில் சிரித்து கொண்டே கையை அசைத்தாள். அம்மா பாருங்க. அந்த காட்சியை பார்த்த அர்ஜுன் மெதுவாக சொன்னார், உங்களுக்கு இந்த சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. தேவி வெட்கத்துடன் சிரித்தாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அங்கே இருந்த சிலர் அவர்களை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். டீ கடைக்காரி வாழ்க்கை செட் ஆகிடுச்சு போல, மில் ஓனரை மடக்கிட்டாளே. அந்த வார்த்தைகள் தேவியின் மனதை குத்தியது. அவள் உடனே அங்கிருந்து கிளம்ப முயன்றாள். ஆனால் அர்ஜுன் அவளை நிறுத்தினார். ஊர் பேசுறதுக்காக நீங்க வாழ்வதை நிறுத்த போறீங்களா? தேவி பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவள் மனம் முழுக்க அவரிடமே போயிருந்தது. சில நாட்கள் கழித்து பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. தேவியின் டீ கடை இருந்த இடத்தை காலி செய்ய சொல்லி ஒருவர் வந்தார். இந்த இடம் விற்கப்பட்டாச்சு, ஒரு வாரத்துக்குள்ள காலி பண்ணுங்க. தேவி அதிர்ச்சியில் நின்றாள். அந்த கடைதான் அவளது வாழ்க்கை. அவள் முழு இரவும் அழுதாள். அடுத்த நாள் காலை அர்ஜுன் அமைதியாக ஒரு காகிதத்தை அவள் கையில் கொடுத்தார். இது என்ன? புது கடை. தேவி புரியாமல் பார்த்தாள். நகரம் போகும் ரோட்ல ஒரு பெரிய கடை வாங்கியிருக்கேன். இனிமே அது உங்க பேர்ல. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஏன் இவ்வளவு பண்றீங்க? அர்ஜுன் மெதுவாக சிரித்தார். ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த இரவு புதிய கடையின் முன் நின்று கொண்டிருந்த தேவி மெதுவாக கேட்டாள், என்னை ஏன் இவ்வளவு நம்புறீங்க? அர்ஜுன் அவள் அருகே வந்தார். ஏன்னா இந்த வாழ்க்கையில நான் மீண்டும் வீடுன்னு உணர்ந்த இடம் உங்க கூட தான். தேவியின் கண்கள் முழுக்க கண்ணீரால் நிரம்பின. பல வருடங்களாக அவள் மறைந்திருந்த தனிமை அந்த நொடியில் உடைந்து வெளியே வந்தது. 3 மாதங்கள் கழித்து அந்த புதிய டீ கடை கிராமத்திலேயே பிரபலமான இடமாக மாறியது. கடையின் பெயர் தேவி டீ ஸ்டால். அதன் கீழே சிறிய எழுத்தில் உறவுகளின் சுவை. ஒரு காலை தேவி டீ ஊற்றி கொண்டிருந்தாள். அருகில் அர்ஜுன் கணக்கு புத்தகம் பார்த்து கொண்டிருந்தார். காவ்யா சிரித்து கொண்டே ஓடி வந்து இருவரையும் கட்டிப்பிடித்தாள். அந்த நொடியில் தேவி உணர்ந்தாள், வாழ்க்கை சில நேரம் தாமதமாக காதலை தரலாம். ஆனால் சரியான மனிதருடன் வந்தால் அந்த காதல் ஒரு வீடாக மாறிவிடும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.